திருநெல்வேலி மாவட்டம் திசையநெல்லி பக்கத்துல பனைவிளை அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்தவங்களாம் இந்த ஜெகதீஸ்வரி பூர்வீகம் அதுதான் அவங்களுக்கு. அந்த ஊர்ல இருந்து அவங்க எதுக்காக ராஜபாளையம் போனாங்க, திருமணம் செய்துட்டு போனாங்களா இல்ல வேற எதுவும் காரணங்களுக்காக போனாங்களா அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களுக்கும் ஜெகதீஸ்வரிக்கும் தெரியும். அந்த திருவிழா காலங்கள்ல அவங்க ஏன் திருவிழா ஒண்ணு கோயில் திருவிழா அது முடிஞ்ச உடனே ஏன் அங்க போனாங்க அப்படின்னு தெரியல ஒரு பக்கமா. இப்போ நேத்து இந்த ஒரு ஆடியோ வெளிவந்துச்சுல, இந்த ஆடியோக்கு அப்புறம் யார் இந்த ஜெகதீஸ்வரி இப்பதான் தாவேக்கா கட்சிக்காரனே தேட ஆரம்பிச்சிருக்கான். 2017-18 வரைக்கும் காவலர் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை யாருமே படிக்க மாட்டாங்க. அந்த பத்திரிகையில இவங்க பத்திரிகையாளராக பணி செஞ்சதா சொல்றாங்க. ஒரு பத்திரிகையாளர் பணி செய்யணும்னா என்ன படிச்சிருக்கணும் சொல்லுங்க? ஜெர்னலிசம் படிச்சிருக்கணும். இவங்க ஜெர்னலிசம் படிச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கல்லூரியில இல்ல பக்கத்துக்கு கல்லூரி தான் படிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணாத பிளஸ் 2 பாஸ் பண்ணாத ஒருத்தர் ஜெர்னலிசம் படிக்க முடியுமா? முடியாது. வயது அடிப்படையில் பார்க்கும்போது 38 வயசு நெருக்கி ஆகுது. அப்படி பார்த்தா 2005 பிளஸ் 2 முடிச்சிருக்கணும். 2017 பிளஸ் 2 சொன்ன ஒருத்தவங்க பிளஸ் 2 வரைக்கும் தான் படிச்சுன்னு சொன்ன ஒருத்தவங்க அதுக்கப்புறம் ஜேர்னலிசம் படிச்சு வந்துட முடியுமா? எங்க பிசியோதெரபி முடிச்சாங்க, எங்க ஜேர்னலிசம் முடிச்சாங்க? தனக்கு பேருக்கு முன்னாடி டாக்டர் ஜெகதீஸ்வரி பிஎஸ்சி டாக்டர். என்ன டாக்டர் இவங்க? எம்பிபிஎஸ்ஆ, எம்டியா, எம்டி ஜிஓவா, எம்டி ஓஜியா? டாக்டர் ஜெகதீஸ்வரி பிஎஸ்சி ஜேர்னலிசம். இந்த சான்றிதழ் எங்க படிச்சீங்க அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல ஒருத்தர் கேள்வி எழுப்புறார். இதற்கு எந்த பதிலும் இல்ல. ஒரு தமிழ்நாட்டினுடைய மகளிர் நலர் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர், தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர், ராஜபாளையத்துடைய பெருமக்களால் மேன்மிகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், கல்வி தகுதி என்ன? உண்மையான டாக்டரா? எங்க படிச்சீங்க? அடுத்தடுத்து இருக்கு. இப்ப அடுத்தடுத்த நாட்கள்ல சான்றிதழே எடுத்து போடுறோம். இவங்க எங்க படிச்சாங்க, எங்க ஸ்கூல் முடிச்சாங்க, எந்த ஸ்கூல் வரைக்கும் முடிச்சாங்க, இவங்க பாண்டிச்சேரியில போய் என்ன பண்ணாங்க, எந்த சான்றிதழ் வாங்கினாங்க அப்படிங்கிற வரைக்கும் எடுத்து வெளியே போடுவோம். தம்பி சாட்டை உங்க சேட்டையை கொஞ்சம் நிப்பாட்டுங்க தம்பி, சரியா? ஜென்ஸுகளோட போடுங்க எஸ்எல் போட்டி. அமைச்சர் ஜெகதீஸ்வரி அம்மா, சரியா? ஏதோ ஒரு சின்ன ஒன்று புகைஞ்சா அந்த புகையை என்ன செய்யணும், அப்படி பற்ற வச்சு எரிய வச்சிடணும். இந்த வேலை பார்க்குறதுக்கு தம்பி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் எவ்வளவு பெண்களுடைய அவல நிலைகள், ஒவ்வொரு இடத்துல ஒன்று வேணாம், ஒரு ஸ்டேஷனில் உட்காந்தாலே எவ்வளவு நேர்மை நடக்குது, அநியாயம் நடக்குதுன்னு தெரியும். அந்த இதில் கூட நம்ம அண்ணே சவுக்கு சங்கர் அண்ணே மாதிரி கூட கொஞ்சம் இதாக பேசினா கூட இன்னும் கொஞ்சம் பாப்புலாரிட்டியாக கூட நல்லபடியாக ஆகலாம் தம்பி, சரியா? அந்த அவங்க எம்எஸ்சி முடிக்கிறாங்க, பட்டம் முடிக்கிறாங்க, டாக்டர் பட்டம் வாங்குறாங்க. அது இப்போ கேள்வின்னு வந்துச்சா? அந்த காலத்தில் காமராஜராக இருக்கட்டும், முதலமைச்சர் காமராஜராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், ஏன் நம்ம ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், எல்லாமே காலேஜை தாண்டிட்டாங்களா? அவங்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. அவங்களுடைய பொறுப்புகளுடைய கொடுக்கக்கூடிய வேலைகளை படிக்கும் கல்வியை காட்டிலும் கற்கும் கல்வி ரொம்ப அந்த கல்விக்கு ரொம்ப அதிக மவுசு. அதனால் அவங்களுக்கு அமைச்சர் கொடுக்கக்கூடிய வேலையில் எதையும் குறை வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்லபடியாக நல்லா இந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரியா? அதனால் அந்த காலத்துலேருந்து எல்லா முதலமைச்சர் ஆண்டவங்க எல்லோரும் பட்டப்படிப்பை முடித்து பிஎஸ்டி முடிச்சுட்டு தான் முதலமைச்சர் சீட்டில், அமைச்சரவை சீட்டில் உட்காரல. அப்படி நீங்கள் கொடுக்குற கேள்வியெல்லாம் எழுப்பினோம்னா அப்படியே இப்போ எவ்வளோ பேர் ஒவ்வொரு அமைச்சர்களும் என்னென்ன படிச்சிருக்காங்கங்கிற வரைக்கும் வந்துடும்ல. அதனால் தம்பி இதை விட்டுட்டு ஒரு அறிவுபூர்வமான மக்கள்கள் எங்கெங்கே கஷ்டப்படுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை தொடருங்க தம்பி. வாழ்த்துக்கள்.